அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். பாத்வே சயின்ஸ் அகாடமியால தரம் 11க்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல 2ஆம் தவணைக்கான முழுமையான பாடத்திட்டங்களை நிறைவு செய்த நிலையில நாங்க 2ஆம் தவணை பரீட்சையை மையப்படுத்திய முயற்சி எனும் செயற்திட்டத்துல இன்றைய 7வது நாள் வகுப்புல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நாங்க 264வது வினாவிலிருந்து நாங்க பார்ப்போம். சரியா பிள்ளை? ரைட். 264வது வினாவிலிருந்து நாங்க பார்ப்போம். 264வது வினாவிலிருந்து நாங்க பார்ப்போம். அந்த வகையில பிள்ளைகள் அலைகள் தொடர்பான கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகளில் உண்மையானது எது அப்படின்னு ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அலை அலை என்பது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதன் பிற்பாடு அலைன வகைகள் என்ன தொடர்பான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இவற்றின வேறுபாடுகள் என்ன தொடர்பாக தெரிஞ்சிருந்தால் இந்த வினாவுக்கான விடையை நாங்க செஞ்சு கொண்டு போயிடலாம். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். அலைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், ஓர் ஊடகத்தில அல்லது ஓர் இடத்தில அல்லது வெற்றிடத்தில ஏற்படுகின்ற குழப்பம் அலையாக இருக்கும். இந்த வினாவை செஞ்சு பிறகு நாங்க அதை செய்வோமே. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், அப்ப அலை என்பது ஓர் ஊடகத்தில அல்லது ஒரு வெற்றிடத்தில் ஏற்படுகின்ற குழப்பம் அலை எனப்படும். அந்த அடிப்படையில் அலைகளை நாங்க 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பொறிமுறை அலை, அதே போல மின்காந்த அலை. பொறிமுறை அலை, அதே போல மின்காந்த அலை அப்படின்னு சொல்லி நாங்க 2 வகையாக பிரிக்கலாம். என்ன அடிப்படையில பிரிக்கிறோம்னு சொன்னா, கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமான அலைகள். கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம். ஊடகம் அவசியமான அலைகளை நாங்க சொல்றோம் பொறிமுறை அலை. அவசியம் பொறிமுறை அலை. இங்க கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் அன்று, ஊடகம் அவசியம் இல்லை. இது நாங்க சொல்றது மின்காந்த அலை. அப்ப கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமா அப்படின்னா பொறிமுறை அலை. கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் இல்லைன்னு சொன்னா மின்காந்த அலை. உதாரணமாக ஒரு நபர் ஒன்று இருக்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒலி எழுப்புகிறார், சவுண்ட். இது சவுண்ட். அப்ப இங்க இன்னொருத்தர் இருக்கிறார். இவர காதால கேட்கணுமா இருந்தா இந்த ஒலி கடத்தப்படுறதுக்கு பிள்ளைகள் இந்த இடத்துல ஊடகம் இருக்கணும். ஒன்று வலி இருக்கணும், அல்லது நீர் இருக்கணும், அல்லது ஏதேனும் திண்ம ஊடகம் இருக்கணும், அல்லது உலோகங்கள் இருக்கணும். எது சரி, ஒரு ஊடகம் இருக்கணும். அப்பதான் இந்த சவுண்ட் கடத்தப்படும். அவ்வாறு இங்க ஊடகம் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கால இருக்கிற ஒரு நபரால இந்த சவுண்டை கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா உங்களுக்கு தெரியணும், இந்த சவுண்ட் ஒரு அலை வடிவில் இருக்குது. இந்த அலைய இங்க இந்த காதுகளுக்கு கொண்டு சேர்க்க முடியாது. அலை பயணிப்பதற்கு ஊடகம் அவசியம். ஊடகம் அவசியமான அலைகளை நாங்க சொல்றது பொறிமுறை அலைகள் அப்படின்னு கதைப்போம். மின்காந்த அலை, இங்க ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா லைட், வெளிச்சம் கொண்டு அனுப்புறார். லைட் கொண்டு அனுப்புறார். சரி. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த லைட் என்ன செய்யும், இங்க உள்ள நபருக்கு அது விளங்கக்கூடியதாக, தென்படக்கூடியதாக விளங்கும். காரணம், லைட் என்பது ஒரு மின்காந்த அலை. அது பயணிப்பதற்கு ஊடகம் அவசியம் இல்லை. இந்த விஷயம் விளங்குறாக்க ஒரு லைட் கொண்டு படிக்கொள்ள முடியும். அலைன்னு சொன்னா ஒரு ஊடகத்துல அல்லது ஒரு வெற்றிடத்துல ஏற்படுகின்ற ஒரு குழப்பம் அலையாக இருக்கும். இந்த அலை பயணிப்பதற்கு ஊடகம் அவசியமான அலைகள் பொறிமுறை அலைகள். ஊடகம் அவசியம் இல்லைண்டா அது மின்காந்த அலைகளாக இருக்கும். ரைட், ஓகே. இந்த ஊடகம் அவசியமான அலைகளாக இருந்தாலும் பிள்ளைகள் இங்க அந்த துணிக்கைகள் அதிர்ற அடிப்படையில, துணிக்கைகள் அதிர்வின் அடிப்படையில, உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னால் இது பொறிமுறை அலை. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஒரு சவுண்ட் ஒன்று போடுற.
அப்ப இங்க ஊடகம் கட்டாயம் அவசியம். உங்களுக்கு தெரியும், ஊடகம் இல்லாம சவுண்ட் போகலாம். ஆகவே இங்க அதிர செய்யும் போது துணிக்கைகள் என்ன செய்யும்னா முன்பின்னாக அதிரும். ஏன் முன்பின்னாக அதிரும் சொன்னால், ஒளி அலைகளை பொறுத்த வரைக்கும் நாங்க படிப்போம். ஒளி அலைகள் என்பது என்ன, அதாவது துணிக்கைகள் முன்பின்னாக அதிரும். அப்ப துணிக்கைகள் முன்பின்னாக அதிர்றதால என்ன செய்யும் சொன்னா, அந்த ஊடகங்கள்ல என்ன செய்யும் சொன்னா, அந்த துணிக்கைகளும் முன்பின்னாக அதிர்றதால் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். இங்கதான் துணிக்கை அதிருது. இந்த அதிர்வினால சக்தி ஒன்று உருவாக்கப்படுது. இந்த சக்திங்கால பயணிக்குது. சக்தி எவ்வளவு பயணிக்குமோ அவ்வளவு மட்டுக்கும் அந்த அலை பயணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இங்கதான் அந்த துணிக்கை அதிருது. இங்கதான் ஒரு சவுண்ட போடுறாரு ஒருத்தர் அவரோட வாயால் சவுண்ட போட்டா, அப்ப அந்த வாய் வந்து அசைஞ்சு போகாது. வாய் அசைஞ்சு போகாது. வாயில் இருக்கக்கூடிய அந்த துணிக்கைகள் முன்பின்னாக அதிரும். இங்க முன்பின்னாக, இது பக்கத்துல இருக்கக்கூடிய அண்மையில இருக்கக்கூடிய துணிக்கைகள் முன்பின்னாக அதிரும் போதும் இங்க நெருக்கல் துணிக்கைகள் எல்லாம் ஒரு இடத்துல நெருங்கும். நெருக்கல் அதே போல அந்த துணிக்கைகள் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்துல ஐதாகும், இன்னும் ஒரு இடத்துல ஐதாகும், இன்னும் ஒரு இடத்துல நெருங்கும். ஆகவே இவ்வாறு நெருக்கல் ஐதாக்கள் ஏற்படும். ஆகவே பாத்தீங்கன்னா துணிக்கைகள் ரைட், அலை செல்லும் திசை நீங்க அலை செல்லும் திசை நீங்க அலை செல்லும் திசையிலே துணிக்கைகள் முன்பின்னாக அல்லது சமாந்தரமாக அதிருமாக இருந்தால், அலை செல்லும் திசையிலே துணிக்கைகள் முன்பின்னாக அதிர்வாக இருந்தால், இங்க நெருக்கல் அதே மாதிரி ஐதாக்கள் ஐதாக்கள், இங்க நெருக்கல் இங்க ஐதாக்கள் என்பன ஏற்படுங்க. இவ்வாறு நெருக்கல் ஐதாக்கள் ஏற்பட்டாலும் அந்த அலைகளை நாங்க சொல்றது பிள்ளைகள் நெட்டாங்கு அலைகள். நெட்டாங்கு அலைகள் அல்லது இதை நாங்க சொல்றது நீள்பக்க அலைகள் அப்படின்னு கதைப்போம். நீள்பக்க அலைகள், நீள்பக்க அலை. அப்ப ஊடகம் அவசியமான அலைகள்ல ஒரு வகை நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கல் அப்படின்னு சொன்னா, அலை பயணிக்கிற திசைக்கு, அலை பயணிக்கிற திசையிலே துணிக்கைகள் முன்பின்னாக அதிரும். அப்ப துணிக்கைகள் முன்பின்னாக அதிர்ந்தால் இதை நாங்க சொல்றது நீள்பக்க அலை அல்லது நெட்டாங்கு அலைன்னு நாங்க கதைப்போம். ரைட். அதே போல ஒரு நீர் மேற்பரப்புல ஒரு கல்லை தூக்கி போடுறோம். அந்த கல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதை சுத்தி இப்படி வட்ட வட்ட வட்டமான அலைகளை உருவாக்குது. நீங்க பார்க்கலாம் நீர் மேற்பரப்புல உருவாகுற அலைகள். அப்ப நீர் மேற்பரப்புல உருவாகிற அலைகள் எப்படியான விஷயத்தை, எப்படியான அலைகளை உருவாக்குன்னா, இங்கால அலை செல்லும் திசை, அலை செல்லும் திசை. ஆனா துணிக்கைகள் என்ன செய்யுதுன்னா மேலும் கீழும் அதிரும், மேலும் கீழும் அதிரும், மேலும் கீழும் அதிர்றதால அப்ப உங்களுக்கு தெரியணும், இங்க முடி, அதாவது இலகுவாக ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம். இங்க முடி மேல இருக்கிறது முடி, கீழே தாலி, தாலி தொங்கு தாலி, முடி தாலி. இதை நாங்க சொல்றது முடி, இதை நாங்க சொல்றது தாலி. இவ்வாறு முடி தாலி என்பன தோன்றும். அப்ப அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக துணிக்கைகள் அதிகமாக இருந்தால் இந்த அலைகளை நாங்க சொல்றது குறுக்கலைகள், குறுக்கலைகள் அல்லது அகலாங்கு அலைகள் கதைப்போம். குறுக்கலைகள் அல்லது அகலாங்கு அலைகள் நாங்க கதைப்போம். குறுக்கலைகள் அல்லது அகலாங்கு அலைகள் நாங்க கதைப்போம். அகலாங்கு அலைகள் அப்படின்னு நாங்க கதைப்போம். அப்ப இங்க துணிக்கைகள் ரைட், அலை செல்லும் திசையிலே, அலை செல்லும் திசையிலே, அலை செல்லும் திசையிலே துணிக்கைகள் அதிரும். இங்க அலை செல்லும் திசைக்கு, அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக, திசைக்கு செங்குத்தாக துணிக்கைகள் அதிரும். இங்க நெருக்கல் ஐதாக்கள் ஏற்படும். நெருக்கல் அதே மாதிரி ஐதாக்கள் என்பன ஏற்படும். நெருக்கல் ஐதாக்கள். இங்க குறுக்கலைன்னு சொன்னா முடி தாலி என்பன தோன்றக்கூடியதாக இருக்குது. ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், பொறிமுறை அலைகள் ரெண்டு வகை, ஒன்று நீள்பக்க அலை, அடுத்தது குறுக்கலை. இதுல இன்னும் ஒரு உதாரணத்தை நீங்க சேர்த்துக் கொள்ள முடியும். நெட்டாங்கலைகள்னு சொன்னா பிள்ளைகள், அதாவது சிலிங்கின்னு ஒன்று இருக்கு. சிலிங்கி சயின்ஸ் லேப்ல ஒரு உபகரணம் ஒன்று இருக்கு, சிலிங்கி.
அந்த சிலிங்கிய பாத்தீங்கன்னா முன்பின்னாக அசைக்கும் போது, இப்படி கையை எப்படி வச்சு முன்பின்னாக அசைக்கும் போது அங்க நெருக்கல் ஐதாக்கள் தோண்டும். அப்படி நெருக்கல் ஐதாக்கள் தோண்டுமா இருந்தா அது நெட்டாங்கலையாக இருக்கும். சிலிங்கிய நீங்க இப்படி செங்குத்தாக அல்லது மேலும் கீழும், ரைட், அல்லது இப்படி செங்குத்தாக 90 பாகையில் அசைப்பீங்களா இருந்தா முடி தாலி என்பன தோன்றும். ஆகவே அதை நாம சொல்றது குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். நெட்டாங்கலைக்கு நல்ல ஒரு உதாரணம் சவுண்ட், ஒளி அலைகள். குறுக்கலைகளுக்கு ஒரு உதாரணம் நீர் மேற்பரப்புகள்ல தோன்றும் அலைகளாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? இவ்வளவு விஷயமும் ஓகேயா? இவ்வளவு விஷயமும் ஓகேயா பிள்ளைகள்? ரைட். மின்காந்த அலைகள்னு சொன்னா பிள்ளைகள், மின்காந்த அலைகள் தான் அலை இங்கால போகும். அதாவது மின் அலைகள் இங்கால பயணிக்கிறட்டு, மின் அலைகள் இங்கால பயணிக்கிறட்டை, மின் அலைகள் இங்கால பயணிக்கிறட்டை. காந்த அலைகள் இதான் மின் அலை. மின் அலைகள் இப்படி செங்குத்தாக பயணிக்கிற டைம்ல காந்த அலைகள் அதுக்கு செங்குத்தாக அதிரும். மின் அலைகளுக்கு செங்குத்தாக காந்த அலைகள் அதிரும். இவ்வாறு மின் அலைகளுக்கு செங்குத்தாக காந்த அலைகள் அதிகமா இருந்தா இந்த அலைகளை நாம சொல்றது மின்காந்த அலைகள். இது பயணிப்பதற்கு ஊடகம் அவசியம் அன்று, ஊடகம் அவசியம் இல்லை. அப்ப இங்க மின் அலைகளுக்கு செங்குத்தாக காந்த அலைகள் அதிர்வதால இந்த அலைகள் யாவும் குறுக்கலைகளாக இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், இது ஊடகம் அவசியம் இல்லை. மின் அலைகளுக்கு காந்த அலை செங்குத்தாக அதிர்வதால் யாவும் குறுக்கலைகளாக இருக்கும். இது வெற்றிடத்தினூடாக இதர வேகம் 3 தர 18 ms-1 இருக்கும். வெற்றிடத்தினூடாக இதர வேகம் 3 தர 18 ms-1 இருக்கும். புற மின்காந்த புலத்துல எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. புற மின்காந்த புலத்துல எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. மின்காந்த அலைகள்ல பல வகைகள் இருக்குது. ரேடியோ அலைகள், அதே மாதிரி டிவி அலைகள், மைக்ரோவேவ் நுண் அலைகள், யூவி கதிர்கள், யூவி கதிர், ஐஆர் கதிர், அதே மாதிரி விசிபிள் சொல்ற கட்புலனாகும் ஒளி அலைகள், அதே மாதிரி யூவி கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள். இவ்வாறு மின்காந்த அலைகள்ல வெவ்வேறு மீடிரன் வேறுபாட்டுல வெவ்வேறு அலை நீளத்துல இதுல மின்காந்த அலைகள் வித்தியாசப்பட்டு கொண்டு இருக்குது. இப்படி எல்லாம் அலைகள் இருக்கு. அந்த அலைகளை பொறுத்த வரைக்கும் சக்தி எவ்வளவுக்கு கடத்தேனுமோ அவ்வளவுக்கு அந்த அலைகள் பயணிக்கும். அது ஊடகத்தின் ஊடாக பயணித்தால் பொறிமுறை அலைகள், ஊடகம் இல்லாமல் பயணித்தால் மின்காந்த அலைகள். ஓகே அப்படி. இப்ப நாங்க வினாவுக்கு வருவோம். 264வது வினா. அலைகள் தொடர்பான கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகளின் உண்மையானது எது? நெருக்கல் ஐதாக்கள் என்பன மூலம் குறுக்கலைகள் செல்லும். ரைட். அப்ப நெருக்கல் ஐதாக்கள் என்பன மூலம் குறுக்கலைக்கு வட்டம் போட்டுக் கொள்ளும். குறுக்கலை இல்ல, நெட்டாங்கலைகள் தான் செல்லும். ஆகவே நெட்டாங்கலைகள் தான் செல்லும். ஆகவே முதலாவது கூற்று பிழை இல்லை, அந்த பிழை உண்மை அன்று. இரண்டாவது பாருங்க, குறுக்கு அலை ஒன்றின் முடிக்கும் தாளிக்கும் இடையிலான தூரம் அவ்வலையின் அலை நீளமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அலை நீளமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளை. அப்ப சாதாரணமாக ஒரு அலையை எடுத்தீங்கன்னு சொன்னால் அலையில பல்வேறு வடிவங்கள், பல்வேறு பௌதீக இயல்புகள் இருக்கு. அலையில பல்வேறு பௌதீக இயல்புகள் இருக்குது. பௌதீக கணியம்னு பௌதீக கணியம். அந்த அடிப்படையில இதை நாங்க ஒரு அலை நடத்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இதான் ஒரு அலை, ரைட். ஒரு அலை நடத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த அலையில எக்ஸ் அச்சு வந்து பாத்தீங்கன்னா நேரம், டைம் நேரம், செகண்ட் எடுப்பமே. இங்க இடப்பெயர்ச்சி டி, மீட்டர் அல்லது சென்டிமீட்டர்ல இருக்கு. இது எக்ஸ் அச்சும் y அச்சும் குறிக்கும். அப்ப உங்களுக்கு தெரியணும், துணிக்கைகள் ஒன்று அலை செல்ற திசைக்கு செங்குத்தாக அதிரலாம், முன்பின்னாக அதிரலாம். அது ஓகே. அந்த துணிக்கை அசையும். நல்லா கவனிச்சு கொடுங்க. முதலாவது பௌதிக கணியம் வீச்சம்.
வீச்சம்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு துணிக்கை அசையும், ரைட்? உச்சையிட பேச்சு. ஒரு துணிக்கு அசைற உச்சையிட பேச்சு, ஒரு துணிக்கு அசைற ஆரம்ப தானத்தில் இருந்தான உச்சையிட பேச்சு. அதாவது வீச்சம்னு சொன்னா ஒரு துணிக்கை ஆரம்ப தானத்தில் இருந்தான உச்சையிட பேச்சு வீச்சம் எனப்படும். அப்ப இது எத்தனை? உதாரணமா 50 சென்டிமீட்டர் தான், அப்ப வீச்சம் 50 சென்டிமீட்டராக இருக்கும். அப்ப வீச்சம்னு சொன்னால் ஆரம்ப தானத்தில் இருந்தான துணிக்கு அசையும் உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம் எனப்படும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது அலை நீளம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அலை நீளம், அப்ப பிள்ளைகள் கவனிக்கணும். அலை நீளம்னு சொன்னா ரைட், அடுத்துள்ள இரு ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம். ஒத்த புள்ளின்றது என்ன? இங்க ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னா இந்த புள்ளியின் திசை அதே திசையில ஒரு இன்னும் ஒரு என்ன புள்ளியில அலை பயணிக்குமா இருந்தா, இந்த பாருங்க இங்க இருக்குது, இது மேல் நோக்கி. அப்ப இங்க எடுத்தீங்கன்னா கீழ் நோக்கி, இது கீழ் நோக்கி, இது இங்கால திரும்ப இந்த இடத்துலதான் அது மேல் நோக்கி. அப்ப ஒத்த புள்ளின்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரு திசையில பயணிக்குது. இதுவும் ஒத்த புள்ளிதான், இந்த இடமும் ஒத்த புள்ளிதான். ஆனா என்ன பிரச்சனைனா அடுத்துள்ள இரு ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம் எனப்படும், லெம்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த புள்ளியை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த புள்ளி எடுத்தீங்கன்னா இதுல திசை கீழே, அப்ப இந்த திசைக்கு ஏற்ற மாதிரி அடுத்துள்ள புள்ளி எங்க இருக்குது? இங்க. ஆகவே இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் லெம்டா அலை நீளமாக இருக்கும். அதுல குறியீடு லெம்டா. வீச்சத்தை நாங்க மீட்டர்ல அளப்போம், லெம்டாவை நாங்க மீட்டர்ல அளப்போம். பிள்ளைகள் நல்ல தெளிவா விளையப்படும். அதாவது என்னுடைய நோக்கம் ஒரு சில வினாக்கள் செய்தாலும் நிறைய பாட பரப்புகளை கிளியர் பண்ணி கொள்ளும். அப்பதான் நாங்க எக்ஸாம் இலகுவாக போக கொடுக்கலாம். மூன்றாவது விஷயம் பிள்ளைகள் மீடிரன், அதிர்வு மீடிரன். அதிர்வு மீடிரன் சொன்னா பிள்ளைகள் ஓரளவு நேரத்துல ஏற்பட்ட அதிர்வுகளின் அல்லது அலைகளின் எண்ணிக்கை. அதாவது ஒரு செகண்ட்ல எத்தனை அலை. இப்ப உதாரணமா இங்க இருந்து இங்க ஒரு செகண்ட் கதைக்கிறாங்கன்னு வைப்போம். இங்க இருந்தீங்க ஒரு செகண்ட், அப்ப பார்க்கணும் ஒரு செகண்ட்ல எத்தனை அலை? 1 2. ஆகவே இதை நாங்க ஹேட்ஸ் அப்படின்னு ஒரு அளவு திட்டத்துல கொடுப்போம். அல்லது செகண்ட் -1 அப்படியும் ஒரு அளவு திட்டம் இருக்குது மீடியனுக்கு, சர்வதேச அலை ஹேட்ஸ். அப்ப இங்க 2 அலைகள் இருக்கிறதால இது 2 ஹேட்ஸ் அப்படின்னு வரும். ஆகவே பிள்ளைகள் அதிர்வு மீடியன் சொன்னா ஓரளவு நேரத்துல ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வுகளின் எண்ணிக்கை அல்லது அலைகளின் எண்ணிக்கை மீடியன் நடக்கும். இப்ப எனக்கு உதாரணமா சொல்லுங்க, இப்படி ஒரு அலை ஒன்று இருக்கா, இப்படி ஒரு அலை ஒன்று இருக்கா, ரைட்? இப்ப பிள்ளைகள் இவ்வளவு டைம் வந்து உங்களுக்கு என்ன 2 செகண்ட் எடுத்திருக்கு. இவ்வளவு அலை போறதுக்கு 2 செகண்ட் எடுத்திருக்கு. ஆகவே மீடியன் எவ்வளவு? வேகமாக டைப்பிங்ல போடுங்க பிள்ளை, மீடியன் எவ்வளவு? வேகமாக டைப்பிங்ல போடுங்க பிள்ளை, மீடியன் எவ்வளவு? அப்ப இங்க இருந்து இங்க வாரத்துக்கு 2 செகண்ட். அப்ப உங்களுக்கு போடணுமே 2 செகண்டுக்கு ஒரு அலை, 2 அலை, 3 அலை. ஆகவே 2 செகண்டுக்கு 3 அலை. அப்ப ஒரு செகண்டுக்கு 2 அலை பிடிச்சா இவரு 2 அலை 1.5 ஹேர்ட்ஸ் அப்படின்னு வரும். 1.5 ஹேர்ட்ஸ் வரும். ஓகே அப்படி நான் சொன்ன விஷயம் விளங்கினாக்கள் ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொன்ன விஷயம் விளங்கினாக்கள் அதிர்வு மீடியனை எப்படி கணிக்கிறது? அப்ப ஒரு செகண்ட்ல ஓரளவு நேரத்துல ஏற்பட்ட அதிர்வுகளின் எண்ணிக்கை, அதை நாங்க சொல்றது மீடியன் அப்படின்னு கதைப்போம். ரைட். நாலாவது விஷயம் ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம். ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம் அப்படின்னு கதைப்போம். ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம் அப்படின்னு கதைப்போம். அப்படின்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அதாவது ஒரு பரிபூரணமான அலை, ஒரு பூரண அலை உருவாக எடுக்கும் காலம், ஒரு பூரணமான அலை உருவாக எடுக்கும் காலம், அதை நாங்க சொல்லுவோம் ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம் கதைப்போம். அப்ப ஆவர்த்தன காலத்துக்கு ஒரு சமன்பாடு போட்டுக்கொள்வாங்க. T சமன் 1/F மீடிரண்ட நேர்மாறு, மீடிரண்ட
நேர்மாறு. மீடிரண்ட நேர்மாறு. மீடிரண்ட நேர்மாறு நாங்க சொல்லுவோம் ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம் அப்படின்னு கதைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது 2 ஹெட்ஸ். இதுல மீடிரன் பெருமானம் ரைட் 2 ஹெட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு செகண்ட்ல 2 அலை. அப்ப ஆவர்த்தன காலம்டா E சமன் 1/2. அப்ப 1/2டா உங்களுக்கு தெரியும் அரை செகண்ட். அதாவது ஒரு அலைக்கு உங்களுக்கு தெரியும் 2 அலைக்கு 1 செகண்ட். அப்ப ஒரு அலைக்கு அரை செகண்டாக இருக்கும். இப்படி நாங்க கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதை நாங்க சொல்றது ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம். இன்னும் ஒரு பௌதிக கணியம் இருக்குது. அதுதான் இறுதியாக இருக்கிற பௌதிக கணியம் அலைந்த வேகம். அலைந்த வேகம் என்பது மீடிரனினதும் அதே மாதிரி லெம்டா அலை நீளத்தினதும் பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். அதாவது வேகம் என்பது அலைந்த வேகம் மீடிரனும் அலை நீளத்தின பெருமானத்துக்கும் சமனாக இருக்கும், பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். இப்ப இதுல அலை நீளத்தை அவங்களுக்கு சொல்றாங்க 2 மீட்டர்னு சொல்றாங்க. அப்ப அதாவது வேகத்தை கணிச்சா வேகம் சமன் எஃப் லெம்டா. மீடிரன் 2 ஹெட்ஸ்ன்னு தெரியும். லெம்டா 2 மீட்டர் பெருக்கி விட்டா 4 ms-1 எப்படின்னு ஒரு பெருமானம். சரியா பிள்ளைகள்? நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டுதான். இவ்வளவு ஒரு அலையில இருக்கக்கூடிய அலைவு அதாவது அலை தொடர்பான பௌதிக கணியம். வீச்சம் ரைட். வீச்சம் சொன்னா சமநிலை தானத்திலிருந்து அல்லது வீச்சம்னு சொன்னா ஆரம்ப தானத்திலிருந்தான ரைட். அதாவது ஆரம்ப தானத்திலிருந்தான துணிக்கை கண்ட உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம். அலைநீளம்னு சொன்னா அதாவது அடுத்துள்ள ஒத்த இரு புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் லெம்டா அலை நீளம் எனப்படும். அதாவது அலைவு அதிர்வு மீடிரன் அல்லது இதை சொல்றது ஃப்ரீக்வன்சி அதிர்வு மீடிரன் அல்லது மீடிரன் சொன்னால் ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வுகளின் எண்ணிக்கை அல்லது அலைகளின் எண்ணிக்கை. ஆவர்த்தன காலம்டா ஒரு பரிபூரணமான அலை உருவாக இருக்கும் காலம். அலைந்த வேகம் சொன்னா V சமன் எஃப் லெம்டா அந்த சமன்பாட்டை பயன்படுத்துவோம். ஆகவே பிள்ளைகள் இங்க கவனிச்சிங்கண்டா இரண்டாவது விடையாக இங்க தரப்பட்டிருக்குது. குறுக்கலை ஒன்றின் முடிக்கும் தாலிக்கும் இடையிலான தூரம் அவ்வலையின் அலைவு காலத்துக்கு சமனாக இருக்குதா, அதாவது அலை நீளத்துக்கு சமனாக இருக்குதா. அப்போ ஒரு குறுக்கலையில சரியான கூற்றா பிள்ளையான கூற்றா ஒரு டைப்பிங்ல கொடுங்க பிள்ளை ரைட். அதாவது சொல்றாங்க ரைட் இப்படி ஒரு அலை ஒன்று இருக்குதா. இதுல குறுக்கலை ஒன்றின் முடிக்கும் இதானே முடிக்கும். அதே மாதிரி தாலிக்கும் இதானே தாலி. இந்த இடைப்பட்ட தூரம் லெம்டாவாம். சரியா பிள்ளையா பிள்ளை? இது பிழையான ஊற்று. குறுக்கலையா இருந்த பிள்ளைகள் அடுத்துள்ள இரு முடிகளுக்கு இடையிலான நீளம் இவ்வளவுதான் லெம்டா. அடுத்துள்ள இரு முடிகளுக்கு இடையிலான நீளம் லெம்டா. அடுத்துள்ள இரு தாலிகளுக்கு இடையிலான நீளம். இது ஒரு தாலி ஸ்டார்ட் ஆகுது, இதுல ஒரு தாலி. இந்த 2 பேருக்கும் இடையிலான தூரம் லெம்டாவாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இரண்டாவது கூற்று பிழை, மூன்றாவது கூற்று. அப்ப முதலாவது கூற்று பிழை ஏன் அது நெட்டாங்கலைக்கு. இரண்டாவது கூற்று பிழை ஏன் அடுத்துள்ள இரு முடிகளுக்கு இடையிலான நீளம் அல்லது அடுத்துள்ள இரு தாலிகளுக்கு இடையிலான நீளம்னு வரணும். மூன்றாவது பொறிமுறை அலை செல்வதற்கு ஒரு ஊடகம் அவசியம் அன்று அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அது மின்காந்த அலையாக இருக்கும். அது பில. நாலாவது பொறிமுறை அலைகள் பதார்த்தங்களை அன்றி சக்தியை ஊடுகடத்துகின்றன. ரைட். அந்த பதார்த்தங்கள் துணிக்கைகள் கொண்டு அலை செல்லும் திசையில முன்பின்னாக அதிரும் அல்லது மேலும் கீழும் அதிரும். அது அதிரும். ஆனால் பாத்தீங்கன்னா சக்தி என்ன செய்யும்? அது கடத்தப்பட்டு கொண்டிருக்கும். இங்க பொறிமுறை அலைகள் பதார்த்தங்களை அன்றி சக்தியை ஊடுகடத்தும். அது சரியான கூற்று. ஆகவே 4ஆம் விடை பொருத்தமான விடையாக இருக்கும். சரியா பிள்ளைகள்?
264வது வினாவுக்கும் 4ஆம் விடை பொருத்தம். ஓகே, நாங்கள் ஒரு லைக் பண்ணி கொள்ளுவோம். அடுத்த வினாவுக்கு போவோம். சொன்ன விஷயம் ஓகே, கிளியர் ஆகிட்டது. அலைன்னு சொன்னால் ஒரு வெற்றிடத்துல அல்லது ஒரு ஊடகத்துல ஏற்படுகின்ற குழப்பம் அலை. ரைட், அலையில 2 வகை, பொறிமுறை அலை, மின்காந்த அலை என. கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமான அலைகள் பொறிமுறை அலைகள், கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் இல்லாத அலைகள் மின்காந்த அலைகள் அப்படின்ற விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், இப்ப நாங்க 265வது வினாவுக்கு போகும்போது இதோட தொடர்பான நிறைய பாட்டுல நிறைய வினாக்கள் இருக்குது. அதை நாங்க அழகா செய்யும் போது உங்களுக்கு இந்த பாடம் ஒரு கிளியராக முடியும். சரியா பிள்ளைகள்? ரைட், 265வது வினாவுக்கு வரும். பின்வரும் ஏபிசி ஆகிய சந்தர்ப்பங்களை கருதுக. இங்க ஒரு வௌவால் இரவில் 21,000 ஹெர்ட்ஸ் கலியொலி அலைகளை வெளிவிட்டபடி பறக்குதா? அப்ப இங்க உள்ள விஷயம் கலியொலி. கலியொலி அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்க கதைக்கிறாங்க, கலியொலி. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், ஒரு மனிதன் கேள்கள் மீடியன் வீச்சு பெருமானம் 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ், அல்லது இதை எப்படி போடுவாங்கண்டா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ், அல்லது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து, அதாவது 2 தர 10 ஹெர்ட்ஸ், இப்படியும் போடு, எப்படியும் போடு. இங்க பிள்ளைகள் 20 ஹெர்ட்ஸை விட குறைந்தால் இதை நாங்க சொல்றது கீழொலி. கீழொலின்னு சொல்லுவோம், கீழொலி. 20 ஹெர்ட்ஸை விட அதிகரித்தால் இதை நாங்க சொல்றது கலியொலி. இது மனித காதால கேட்க முடியாது. இதுக்கு கீழே உள்ளதையும் கேட்க முடியாது, இதுக்கு மேல உள்ளதையும் கேட்க முடியாது. யோசிச்சு பாருங்க பிள்ளை. இது 2க்கும் இடைப்பட்ட இந்த ஒளி அலைகளைத்தான், இந்த மீடியன் கொண்ட ஒளி அலைகளைத்தான் எங்களை காதால கேட்கணும். அப்படி கேட்டே உலகத்துல எவ்வளவு பிரச்சனை யோசிச்சு பாருங்க. இவ்வளவுதான் எங்களோட காதால கேட்கலும். இதுக்கு மேல உள்ளதும் கேட்கலாம், இதுக்கு கீழே உள்ளதும் கேட்கலாம்டா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வரும். ரைட், சரி. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த கீழொலிய கேட்கக்கூடிய பல உயிரினங்கள் இருக்குது. பூனை, நாய், யானை, இப்படி எல்லாம் நீங்க கதைக்கிறீங்க. கலியொலியை பொறுத்த வரைக்கும் சில உயிரங்கிகள் கலியொலியை கேட்குது, கலியொலியை பயன்படுத்துது. அந்த வகையில உங்களுக்கு தெரியும், அதாவது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், வௌவால் இரவு நேரத்துல பயணிக்கிறதுக்காக தன்னை தடைகளை அறிந்து பறப்பதற்காக கலியொலிகளை பயன்படுத்தும். அந்த கலியொலிகளை அனுப்புது. அது என்ன செய்யும் சொன்னால் பட்டு தெரிச்சு வரும். உடனே இதுக்கு விளங்கும் தடை இருக்குது, அதான் பட்டு தெரிச்சு வருது. தடை இல்லாத இடத்தை நோக்கி பறந்து போகுது. அப்ப 20,000 ஹெர்ட்ஸை விட கூடுதலான ஹெர்ட்ஸாக இருக்கும் வௌவால் பயணிக்கிறது. அதே மாதிரி காடுகளுக்குள்ள முயல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பயணிக்கிறதும் இவ்வாறு 20,000 ஹெர்ட்ஸை விட கூடிய கலியொலிகளை பயன்படுத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நீருக்குள்ள திமிங்கிலம் இரைகளை தேடுவதற்காக 20,000 ஹெர்ட்ஸை விட கூடுதலான ஹெர்ட்ஸை அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு தியரி சொல்லுது. ரைட், ஓகே. இப்ப பிள்ளைகள், இங்க கேட்கப்பட்ட கேள்வி, ரைட், வௌவால் இரவில் 21,000 ஹெர்ட்ஸ் கலியொலிகளை அலைகளை வெளிவிட்டபடி பறக்குது. இது பறக்குதா பறக்கலையான்னு கேட்கல. ரைட், பி கூற்று, ஒரு டால்பின் என்ன செய்தா சமுத்திரத்தில் 21,000 ஹெர்ட்ஸ் கலியொலி அலைகளை வெளிவிட்டபடி இரையை தேடுகிறது. ரைட், ஓகே. சி, ஒரு முயல் 21,000 ஹெர்ட்ஸ் கலியொலி அலைகளை வெளிவிட்டபடி காட்டில் உலாவுகிறது. இப்ப இங்க கேட்ட கேள்வி, மேற்குறித்த சந்தர்ப்பங்களில் வெளிவிடப்படும் கலியொலி அலைகளின் கதிகள் முறையே VA, VB, VC ஆயின் பின்வரும் எத்தொடர்பு சரியானது? இந்த கலியொலி அறிவு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். என்றாலும்
ஒளி தொடர்பாக நாங்க படிக்கிறோம். ஒளி என்பது ஒரு நெட்டாங்கலை, சவுண்ட் என்பது ஒரு நெட்டாங்கலை. உங்களுக்கு தெரியும், ஒளி என்பது ஒரு நெட்டாங்கலை. இப்ப ஒருத்தர் ஒளியை பிரயோகித்தா பிள்ளைகள் அந்த மூலக்கூறுகள் என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு தெரியும், முன்பின்னாக அதிரும். அப்ப முன்பின்னாக அதிர்றதால துணிக்கைகளுக்குள்ள ஒரு நெருக்கல் ஒன்று தோன்றும். திரும்ப அதிர்றதால இன்னும் அந்த துணிக்கல் இங்கால வந்து இங்கேயும் ஒரு நெருக்கல் தோன்றும். இங்கேயும் அதிர்றதால மேல் மேலும் அதிர நெருக்கல் தோன்றும். நெருக்கல் அதே போல ஐதாக்கள் தோன்றும். இதை சொன்ன ஐதாக்கள், இதை சொன்ன நெருக்கல், நெருக்கல் நெருக்கல் ஐதாக்கள் இப்படி தோன்றக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நாங்க ஒளி அலைகளை நெட்டாங்கு அலைகள் அப்படின்னு கதைக்கிறோம். நெட்டாங்கு அலைகள். இப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அப்படி, இப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இது பயணிக்கிற வேகம், கதி. கதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமாக வெற்றிடத்தினூடாக இந்த ஒளி பயணிக்காது. அவ 0 மீட்டர் செகண்ட் -1 பயணிக்காது. ஏன்? இது ஒரு மின், அதாவது பொறிமுறை அலை. வழியினூடாக உங்களுக்கு தெரியும், வழியை பொறுத்த வரைக்கும் துணிக்கைகள் மிக மிக ஐந்து. அப்ப துணிக்கைகள் மிக மிக ஐந்தாக இருக்கிறதால இங்க இந்த ஒளி பயணிக்கிற சந்தர்ப்பத்துல இதுல வேகம் சற்று குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட 330 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில 330 ms-1 எனும் கதியில் அது பயணிக்கக்கூடியதாக இருக்கும். சம்டைம் நீங்க வெப்பநிலை அதிகரிச்சால் பிள்ளைகள், வெப்பநிலையை நீங்க கூட்டுவீங்களா இருந்தா அது 350 பாகை, அதாவது 350 ms-1 எனும் கதிக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. வெப்பநிலை அதிகரிச்சால் இது வழியினுடனான வேகம். அப்ப நான் கதைக்கிறது, வழியில ஒருத்தர் சத்தம் போடுறார், அப்ப வௌவால் பயணிக்குதுன்னு சொன்னா, கலியொலி பயணிக்குதுன்னா 330 ms-, முயல் பயணிக்குதுன்னா 330 ms-1 இருக்கும். ஏன்? வழியினூடாக அதுல வேகம் 330 ms-1 இருக்கும். அடுத்தது, நீரினூடாக பயணிக்கும் போது இந்த சவுண்ட் ஒளி அலைகள் நீரினூடாக பயணிக்கும் போது அதோட ஸ்பீட், துணிக்கைகள் இன்னும் நெருக்கமா இருந்தா இன்னும் நெருக்கல் ஐதாக்கள் அதிகமாக இருக்கும். எனவே இன்னும் வேகமாக கடத்தப்படும். அப்ப நீர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வேகம் அதாவது 1400 ms-1 அப்படின்னு ஒரு கதையை கதைக்கிறாங்க. இந்த ஸ்பீட்ல பயணிக்கும். ஆகவே திமிங்கலம் அல்லது டால்பின் கதைக்கிற டைம் இதுல ஸ்பீட் 1400 ms-1 எனும் கதியில பயணிக்கக்கூடியதாக இருக்குது. இதே உலோகங்களாக இருந்தால், உலோகம் அல்லது திண்மங்களாக இருந்தால் இதைவிட வேகமாக பயணிக்கும். இதைவிட வேகமாக கிட்டத்தட்ட 5000 ms-1 எனும் கதியில் பயணிக்கக்கூடியதாக இருக்குது. அதனாலதான் பிள்ளைகள் ட்ரெயின் தண்டவாளத்துல உங்களுக்கு தெரியணும், ட்ரெயின் வருதா இல்லையான்னு பாக்குறதுக்கு என்ன செய்வாங்களாம், ட்ரெயின் தண்டவாளத்துல காதை வச்சு கேட்பாங்களாம். ஏன்? சாதாரண வழியில அந்த சவுண்ட் கடத்தப்படுறதை விட இந்த உலோகங்களின் ஊடாக மிக விரைவாக அந்த ஒளி கடத்தப்படக்கூடியதாக இருக்குது. அதனால அதே போல சாதாரண நாட்கள்ல வாகனங்கள ஹோர்ன் சத்தங்களை விட மழை காலங்கள்ல அந்த சவுண்ட் கூடுதலாக இருக்கிறதுக்கான காரணம் ஊடகம் நீராக இருக்கிறதால நீர் வேகமாக கடத்தக்கூடியதாக இருக்குது. ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இங்க கேள்வி ரைட். அப்ப வௌவால், முயல், டால்பின் தான் கழிக்கிறார். இந்த 3 பேர் வேகங்கள் எப்படியான தொடர்பை காட்டும்னு கேட்கிறார். இவர வேகத்தை VA, இவர வேகத்தை VB, இவர வேகத்தை VC. அந்த அடிப்படையில் சாரி, டால்பின் VB என இது VB, இந்த முயலுக்கு பாத்தீங்கன்னா VC. அப்ப உங்களுக்கு தெரியணும் VAயும் VCயும் எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். ஆனால் VB பெரியதாக இருக்குது, கதி பெருசாக இருக்கும். ஏன்? அது நீரினூடாக கடத்தப்படுது. அந்த அடிப்படையில் எத்தனையாம் விடை பொருத்தம் பாருங்க, எத்தனையாம் விடை பொருத்தம்? 3ஆம் விடை பொருத்தம்.
இப்ப நான் சொல்லி தந்த வினா ஓகே கிளியர். களி ஒளினா என்ன? இதுல நிறைய பயன்பாடுகள் இருக்கு. களி ஒளி அலகுடலி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை பயன்படுத்தி சிசுக்கள அசைவுகளை அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி கடலுக்கு அடியில துளைந்து போன சில உபகரணங்களை சில பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த களி ஒளி பயன்படுத்தப்படும். சரியாமலே? அதே மாதிரி இந்த களி ஒளியை பயன்படுத்தி இந்த விலங்குகள் என்ன உயிர் வாழக்கூடிய அவங்களுடைய நிலவுகைக்கு அவசியமாக இருக்குது. ஓகேயா பிள்ளைகள்? இந்த 2 வினாவும் ஃபுல் கிளியர் நாக்கள் ஒரு லைக்கோ ஹார்ட்டோ போட்டுக்கொள்ளுங்க. 3வது வினாவுக்கு வரும். 3வது வினாவுக்கு வரும். கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் பிள்ளைகள். காரணம் உங்களுக்கு தெரியணும், இது ஒரு ஸ்பீட் ரிவிஷன் மாதிரி பேப்பர் கிளாஸ். ஆகவே அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். ரைட்? அப்ப நான் சொல்ற விஷயங்கள் கிளியரா விளங்கி கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க 266வது வினாவுக்கு வருவோம். 266வது வினா. 266வது வினா. ஓர் ஒளிபெருக்கினால் வெளிவிடப்படும் ஓர் ஒளியலை வழியினூடாக செல்லும் போது அதன் ஓர் ஒளிபெருக்கினால் வெளியிடப்படும் ஓர் ஒளியலை வழியினூடாக செல்லும் போது பிள்ளைகள், இந்த பாடத்துல இன்னும் மிக முக்கியமாக 2-3 விஷயங்கள் இருக்கு. இதை சொல்லி போட்டு நாங்க அடுத்த பாடத்துக்கு போவோம். இதுல என்ன விஷயம் உண்டு? உதாரணமாக ஒரு சவுண்ட் ஒன்று ஒருத்தர் போடுறார் அப்படின்னு சொன்னார். பாருங்க பிள்ளைகள், ஒருத்தர் ஒரு சவுண்ட் ஒன்று போடுறாருன்னு இப்ப ஒருத்தர் ஹலோ சவுண்ட் ஒன்று போடுறார். அது இவ்வாறு பெரிய ஒரு பீச்சத்தோட இருக்குது. ஹலோ அண்மையில இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி கேட்கும். இதே இது நல்லாவே தொலைவில் இருக்கிற ஒரு நபருக்கு நலைகள் எப்படி கேட்கும்னு கேட்டீங்கன்னா ஹலோ போய் ஒரு கட்டத்துல சரி ஒரு கட்டத்துல தூரத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு கேட்காமல் போகலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், இங்க பாத்தீங்கன்னா இந்த வீச்சம் என்ன செஞ்சு கொண்டு வருது? குறைஞ்சு கொண்டு வருது. வீச்சம் குறைஞ்சு கொண்டு வருது. வீச்சம் குறைஞ்சு கொண்டு வருது. ஒரு கட்டத்துல என்ன செய்யும்னு சொன்ன பிள்ளைகள், இவருக்கு அந்த சவுண்ட அந்த தொங்கல்ல உள்ள ஒரு நபருக்கு இந்த ஒளியை கேட்க முடியாம, ஏன்னு சொன்னா ஒளியின் இயல்புகள் அப்படின்னு வந்து ஒளியின் இயல்புகள் கொஞ்சம் சொல்லிட்டாருன்னு கேட்டுக்கணும். ஒளியின் இயல்புகள் அப்படின்னு ஒன்று. ஒளியின் இயல்புகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 3 வகையான ஒளியின் சிறப்பியல்புகள் இருக்கு. 3 வகையான சிறப்பியல்புகள் இருக்கு. அதுல ஒன்று பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ரைட், ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா சுருதி அப்படின்னு ஒன்று. ஒன்று சுருதி. ஒன்று சுருதி. சுருதி எதுல தங்கி உள்ளதுன்னா அதிர்வுமீடிரல்ல தங்கி உள்ளது. அதிர்வுமீடிரல் ஃப்ரீக்வன்சி அதுல தங்கி உள்ளது. அதிர்வுமீடிரல்ல தங்கி உள்ளது. இந்த அதிர்வுமீடிரல் எதுல தங்கி உள்ளதுன்னா மிக முக்கியமாக 3 காரணிகள்ல தங்கி உள்ளது. அதிர்வுமீடிரல் 3 காரணிகள்ல தங்கி உள்ளது. ஒன்று, ஒரு இலைன்னு எடுத்தீங்கன்னா அந்த இலையின் நீளத்துல தங்கி உள்ளது அதிர்வுமீடிரல். அந்த இலையின் நீளம் அதிகரிச்சா பிள்ளைகள் ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. மீடியனுக்கான ஒரு சமன்பாடு நீங்க பெரிய வகுப்புல படிப்பீங்க. 2π√1/2ml எப்படி ஒரு சமன்பாடு உண்டு. அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த எம்மும் எல்லும் அதாவது ஒன்றின் கீழ் இருக்கு. ஒன்றின் கீழ்ந்தா இவங்க கூடினா மீடியன் குறை. ரைட்? டி டி அதாவது எம்மும் எல்லும் கூடினா இங்க எஃப் குறையும். ஞாபகத்துல வச்சுக்கணும், எம்மும் எல்லும் கூடினா எஃப் குறையும். அப்ப எம் என்பது அலகு நீளத்திணிவு. அலகு நீளத்திணிவு 1 மீட்டர், அதாவது இலை 1 மீட்டர் இலையா இருந்தா அவர திணிவு. அலகு நீள திணிவு அதிகரிச்சா பிள்ளைகள் மீடிரன் குறை. மீடிரன் குறை சாதாரண தெரியும். திணிவு கூடினா மீடிரன் குறை, அதிர தன்மை குறை. அதே மாதிரி எல் நீளம் அதிகரிச்சா மீடிரன் குறையும். மீடிரன் குறையும். அப்ப உங்களுக்கு தெரியுதா, நீளம் அதிகரிச்சால் அலகு நீள திணிவு அதிகரிச்சால் மீடிரன் குறையும். மீடிரன் குறைஞ்சால் சுருதி குறையும். சுருதி குறையும். நீங்க பிராக்டிக்கலா படிச்சிருக்கிறீங்க. ஒரு அடிமட்டம் ஒன்று இருக்கு. இப்படி பிராக்டிக்கலா கேட்டு வரலாம். இந்த அடிமட்டத்துல நீளம் 50 சென்டிமீட்டர்.
ரைட். ஒரு மீட்டர் கோல், இது 50 சென்டிமீட்டர். இது அதிருது, இது அதிருது. அப்ப உங்களுக்கு தெரியணும், இது அதிரும் போது இதுல நீளம் பாருங்க, இவ்வளவு அதிரும், இவ்வளவு அதிரும். அப்ப இவ்வளவு பெய்த்து இப்படி வாருண்டா, கீழே போய் மேல போய் கீழே போய் மேல போய். அப்ப இதுல அதிர்வு நல்லாவே குறையும், அதிர்வு குறையும். இதே இது நான் சொல்ல வார விஷயம், ரைட். என்ன செய்யறாங்கன்னா, இந்த மீட்டர் இப்படி ஒரு மேசையில ஒரு கோல் இவ்வளவு மட்டும் இருக்கு, இவ்வளவு மட்டும் இருக்கு, இப்படின்னு வைப்போமே, இப்படி இருக்கு. இந்த கோல் இப்படி இருக்கு. அப்ப இப்படி இருந்தா பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கோல் அதிர செஞ்சா ஒரே விசையோட அதிர செய்யுமே, இவ்வளவுதான் அதிர்வு. அப்ப இது அதிர்வு கூடுதலாக இருக்கும், அப்ப மீடிரன் கூடுதலாக இருக்கும். அப்ப பாருங்க, இது 50 சென்டிமீட்டர் குறைவா இருந்தா இதுல மீடிரன் கூடுதலாக இருக்கும். ஆகவே நீளம் கூடும் போது மீடிரன் குறையும். அப்ப நீளம் குறையும் போது மீடிரன் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அலகு நீளத்தினியும் கூடும் போது மீடிரன் குறையும். அலகு நீளத்தினியும் குறையும் போது மீடிரன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இளைந்த இழுவை. இளைந்த இழுவை, இளைந்த இழுவை அல்லது விசை. விசை அதிகரிக்க அதிகரிக்க மீடிரன் அதிகரிக்கும். இது கொஞ்சம் வித்தியாசம். விசை அதிகரிக்க அதிகரிக்க மீடிரன் அதிகரிக்கும். அப்ப நீளமும் அலகு நீளத்தினையும் கூடினா இங்க மீடிரன் குறையும். மீடிரன் குறைஞ்சால் சுருதி குறையும். இழுவை கூடும் போதும் அதிர் மீடிரனும் சுருதியும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. இல்லையா? இது முதலாவது விஷயம். இரண்டாவது ஒளியின் சிறப்பியல்புகள்ல இரண்டாவது சிறப்பியல்பு பிள்ளைகள் உங்களுக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும், உறப்பு. இரண்டாவது சொல்றது உறப்பு. இந்த உறப்பு எதுல தங்கி உள்ளதுன்னு சொன்னா அலைந்த வீச்சத்துல தங்கி உள்ளது. அலைந்த வீச்சம், அலைந்த வீச்சத்துல தங்கி உள்ளது. அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், இங்க நடக்கிற விஷயம் இதான். அப்ப இங்க நீங்க அவ்வளவு பெரிய சவுண்ட கொடுக்குற டைம், இங்க வீச்சம் கூடுதலா இருக்கு, எல்லாரும் கேக்கு. போக 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 வீச்சம் குறைஞ்சு கொண்டு போகும். ஒரு கட்டத்துல அவருக்கு அந்த ஒலி கேட்க முடியாம இருக்கும். ஆகவே சாதாரணமாக என்ன, ஹலோ, இப்ப நாங்க உறப்பு கூடிய ஒளியா, ஹலோ. அப்ப பாத்தீங்கன்னா உறப்பு கூடும் போது வீச்சம் என்ன செய்யுது? அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப அலைந்த வீச்சத்துல தங்கி உள்ளது. அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா அலைந்த பண்பு. அலைந்த பண்புல தங்கி உள்ளது. அலைந்த பண்பு, அலைந்த பண்பு வந்து பாத்தீங்கன்னா அலைந்த பண்பு இது எதுல தங்கி உள்ளதுன்னா அலை வடிவத்துல தங்கி உள்ளது. அலை வடிவம். அலை வடிவம் என்பது ஒவ்வொரு நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும், அடிக்கடி கேட்டுவார். இரண்டு இசை கருவிகளை பிரிக்கிறதுன்னா அது அலைந்த பண்புதான். இரண்டு நபர்கள் பேசுறாங்க, கதைக்கிறாங்கன்னா ஒரு நபர்ற ஒளியை இன்னொரு நபர்ற ஒளியோட நீங்க வேறுபடுத்துறீங்கன்னா அலைந்த பண்புதான் காரணம். ஏன்? ஒரு இசைக்கருவி இப்படித்தான் அதிரும். எப்படி? ஒரு இசைக்கருவி இப்படி அதிரும். இன்னொரு இசைக்கருவி ஒன்று இருக்குது, எப்படி? இப்படி அதிரும். ஆகவே அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இரு இசைக்கருவிகளை வேறு பிரித்தறிகிறது அலைந்த பண்பாக இருக்கும். அது என்ன காரில தங்கியுள்ளதுன்னா அலை வடிவத்துல தங்கியுள்ளது. இந்த பாயிண்ட் ஓகே அப்படி? இது முதலாவது பாயிண்ட். அலை தொடர்பாக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய, அதுவும் ஒளி அலைகள் தொடர்பாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், சாதாரணமா நாங்க சொன்னேன் ஒளி அலை, அதே மாதிரி மின்காந்த அலை. மின்காந்த அலை, மின்காந்த அலைன்னு சொன்னால் உதாரணமாக வெளிச்சத்தை இருக்கும், லைட். அது சவுண்ட், இது லைட். இது பிள்ளைகள் ஒளி அலை ஊடகம். இது வளி, இது நீர், இது உலோகம் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய V1, V2, V3 இருக்கு. அப்ப சவுண்டை பொறுத்த வரைக்கும் V1 விட V2 அதிகம், V2 விட V3 அதிகம். அப்ப கதி அதிகரிச்சு கொண்டு வரும். அதுக்கான காரணம் என்னன்னா, ஒளி அலைகள் என்ன உங்களுக்கு தெரியணும், வேகம் ஊடகத்துக்கு ஊடகம் அதிகரிக்கிறதுக்கு காரணம் அது லெம்டா, அலை நீளம் அதிகரிக்கிறது.
ஆனால் மீடிரன் மாறாது, மீடிரன் மாறாது. ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம். ஊடகத்துக்கு ஊடகம் ஒளிக்கதிர்கள் செல்லும் போதோ அங்க வேகம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. சவுண்ட் போகும்போதோ வேகம் அதிகரிக்கும். ஆனால் ஆனால் ரைட் என்ன லெம்டா அதிகரிக்கும். ஆனால் மீடிரன் மாறாது. மின்காந்த அலை லைட் வெளிச்சத்தை நீங்க அனுப்பும் போதோ இது V1 இது V2 V3 இப்படி நீங்க அனுப்பும் போதோ இதுல கதி மாறி வரும். வழியில கூடுதலாக இருக்கும், நீர்ல அதை விட குறைவாக இருக்கும், கண்ணாடியில குறைவாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன் லைட் பயணிக்கிற டைம், அதாவது ஊடகம் நெருங்கி இருந்தால் அதுல கதி குறைவாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் இதுக்கு காரணம் என்னன்னா மீடிரன் மாறாது, லெம்டா குறையும், அலைநீளம் குறையும். அலைநீளம் குறையும் போதும் வேகம் குறையும். ஞாபகத்துல வச்சுக்கோ. சொன்ன விஷயம் விளங்கினாக்கள், இந்த 2 பாயிண்ட்ஸ் விளங்கினாக்கள். அதுக்கு பிறகு இசை கருவிகள், மென்சவு கருவியா, வலி கருவியா, அல்லது என்ன நரம்பு கருவியான்னு சொல்லி அதுல உதாரணங்கள் கட்டாயம் சொன்னோம்னா ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம். இதுதான் இந்த அலைகள் தொடர்பான பாடத்துல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள். இப்ப என்ன சொல்லுங்க பிள்ளைகள், ஓர் ஒளிபெருக்கினால் வெளிவிடப்படும் ஓர் ஒளி அலை வழியினூடாக செல்லும் போது அதன் மீடிரன் குறையுமா, வேகம் குறையுமா, அலை நீளம் குறையுமா, வீச்சம் குறையுமா? எத்தனையாம் விடை பொருத்தம் பிள்ளை சொல்லுங்க பாப்போம். 266வது வினாவுக்கு எத்தனையாம் விடை பொருத்தம்? இவ்வளவு விளக்கமா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஆகவே நீங்க விடைய தவற விடையலாம். அப்ப எத்தனையாம் விடை பொருத்தம் பிள்ளை? வேகமா டைப்பிங்ல போடுங்க பிள்ளை, டைப்பிங்ல போடுங்க. எத்தனையாம் விடை பொருத்தம்? டைப்பிங்ல போடுங்க பிள்ளை. எத்தனையாம் விடை பொருத்தம்? டைப்பிங்ல போடுங்க. எத்தனையாம் விடை பொருத்தம்? ஒரு ஒளிபெருக்கினால் வெளிவிடப்படும் ஓர் ஒளி அலை சவுண்ட் வந்து, பாருங்க, ஒரு சவுண்ட் வந்து வெளிவிடப்படும் ஓர் ஒளி அலை வழியினூடாக செல்லும் போது என்ன வேறுபடலாம் அப்படின்னு பாக்குற டைம். அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். அப்ப போக 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 அதுல சவுண்ட் குறைஞ்சு கொண்டு போகுதுண்டா, அதுல வீச்சம் குறையுது அப்படின்னுதான் அர்த்தம். சொன்ன விஷயம் விளையாட்டா, அதுல வீச்சம் குறைஞ்சு கொண்டு போகும். இதுதான் அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ரைட், ஓகே. 266வது வினாவை நாங்க பார்த்தாச்சு. 263வது வினாவை கொஞ்சம் பாருங்க. 263வது வினா, 263வது வினா கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஏன் 2வது வராதுன்னு கேட்கிறீங்க? ரைட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஒரு அலைந்த சிறப்பியல், அதாவது அதிலையும் ஒளி அலைந்த சிறப்பியல் சவுண்ட், ஒளி அலைந்த சிறப்பியல்பை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த 3 விஷயத்தை தானே நாங்க பாக்குறோம். மீடிரன் மாறினா சுருதி மாறும். ரைட். அதே மாதிரி வீச்சம் மாறும் போது உறக்கு மாறும். அலைகள் வடிவம் மாற அலைன பண்பு, இந்த விஷயத்தை தான் நாங்க பாக்குறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒளிபெருக்கின்னு சொன்னா ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து உங்களுக்கு சவுண்ட் கொண்டு வரும். வழியில ஒளியிட வேகம் என்ன செய்யாது. அப்ப யோசிச்சு பாருங்க, வேகம் குறையுதுன்னு சொல்லி இருந்தால் அப்ப அலை நீளம் குறையுதுன்ற ஒரு விடை அங்க வருமா வராது? யோசிச்சு பாருங்க. இப்ப வேகம் குறையுதுன்னு போட்டிருந்தா அலை நீளம் குறையுதுன்ற ஒரு விடை நாங்க எடுக்கலாம் தானே. ரைட். அப்ப மீடிரன் குறைந்தது பில, மீடிரன் ஒரு காலம் என்ன செய்யாது, அது மீடிரன் மாறாது. அங்க ஒருத்தர் சவுண்ட் எங்கேயோ உள்ள ஒரு நபருக்கு அது என்ன செய்யும். அப்ப ஒளிபெருக்க வெளியிடும் ஒரு ஒளி அலை வழியினூடாக செல்லும் போது அதுல எது குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஒரு கட்டத்தில் அந்த ஒளியை ஒருத்தர் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு தெரியணும், இங்க இருக்கிற அந்த வீச்சம் குறைஞ்சு அந்த ஒளி வந்து என்ன செய்யாது, ஒரு ஒளி இல்லாத ஒரு இடமாக மாறும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா நாங்க வேகத்தை பத்தி கதைக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒளி அலைந்த வீச்சம் தான் அங்க குறைஞ்சிருக்குது, அதான் அர்த்தம்.
சரியா பிள்ளைகள்? ரைட். அந்த அடிப்படையில நாங்க 4ஆம் விடையை தெரிவு செய்வோம். ரைட். இப்ப 263வது வினாவை கொஞ்சம் பாருங்க. 263வது வினா, 263வது வினாவை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுவோம். ரைட். நான் சொன்ன சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சு கொடுவோம். அடிக்கடி பாஸ் பேப்பர்ல இப்படியான பாயிண்ட்ஸ்கள் கேள்வியாக வந்து நிக்குது. சரியா பிள்ளையா? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு மின்னல் தென்பட்டு 5 செகண்ட்களின் பின்னர் இடியோசை கேட்டது. வழியில் ஒளியின் கதி 330 ms-1 ஆயின் பிள்ளை இருந்த இடத்துக்கும் இடிமுழக்கம் நிகழ்ந்த இடத்துக்குமான தூரம் எவ்வளவு? அப்ப இங்க என்ன செய்யுது? இடிமுழக்கம் கேக்குது. இங்க ஒரு பிள்ளை ஒன்று நிக்குது, இங்க ஒரு பிள்ளை ஒன்று நிக்குது. அதுல காதால என்ன செய்யுது? இடியோசையே கேட்கக்கூடியதாக இருக்குது. அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த வழியினூடாக அது கடத்தப்படுமா இருந்தா 330 ms-1 கதியினூடாக கடத்தப்படும். வாரத்துக்கு 5 செகண்ட் எடுக்கு. அதாவது உங்களுக்கு தெரியணும், இடியும் மின்னலும் ஒரே டைம்ல தான் உருவாகுது. ஆனால் மின்னல் மின்னல் 3 தர 18 ms-1 ஸ்பீட்ல வேகமாக பயணிக்குது. அதால இந்த பிள்ளைக்கு அந்த மின்னல் விளங்கு. ஆனால் சவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்பீட் 330 ms-1 5 செகண்ட்ல கடத்தப்பட்டிருக்கு. ஆகவே உங்களுக்கு தெரியும், கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். கதி 330, தூரம் தான் கேள்வி, நேரம் 5. அவை தூரம் சமன் பெருக்கினீங்கண்டா 0. 5 3 15 5 1 மிச்சம் 3 5 15 கொண்டு 16 மீட்டர் 1650 மீட்டராக இருக்கும். ஓகே அப்படியே? இரண்டாம் விடை 263வது வினாவுக்கு இரண்டாம் விடை. ரைட். பிளே. ஓகேயா? நான் சொன்ன விஷயங்கள் விளங்கிட்டுதான் பிளே. ரைட். அலைகள் தொடர்பான வினாக்களுக்கான நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். பார்ட் 2ல வரக்கூடிய கேள்விகள் வந்தால் அழகா இதை விட அமைதியா செய்வோம். சரியா பிள்ளை? பார்ட் 1 தானே, கொஞ்சம் ஸ்பீடாகத்தான் செய்யணும். தியரி நல்ல கிளியராக இருக்கணும். அப்ப அலைகள வகைகள், அதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைகள், மின்காந்த அலைகள திருஷ்யம். மின்காந்த அலைகள திருஷ்யம் ஒன்று, அதுல பயன்பாடுகள், அதெல்லாம் நாங்க பார்த்து கேள்வியில கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். ரைட். இனி நாங்க படிக்க போற விஷயம் பிள்ளைகள், இந்த கேத்திர கணித ஒளியியல்ல வரக்கூடிய வினாக்களுக்கு வருவோம். அந்த வகையில பிள்ளைகள் 267வது வினாவை பாத்தீங்கன்னா, குளிர்வில்லை ஒன்றின் முன்னால் பொருள் ஒன்று வைக்கப்படும் போது வில்லையின் மூலம் உருவாக்கப்படும் பிம்பம் எப்போதும், வில்லையின் மூலம் உருவாக்கப்படும் பிம்பம் எப்போதும். 267வது. ஒழுங்கான கேத்திர கணித ஒளியியல் படிச்ச பிள்ளைக்கு மைண்ட்ல ஓடும். ரைட். ஆடிகள் வில்லைகள் தொடர்பான விஷயத்துல ஒரு தொடர்புதான் ஓடும். ஆடிகள் வில்லைகள் ஒரே ஒரு தொடர்புதான் அந்த மைண்ட்ல ஓடும். என்ன ஓடும் சொன்னா, ஆடிகள் நாம படிக்கிறோம் குவிவாடி, அடுத்தது குழிவாடி, மிக முக்கியமான கோளவாடிகள். குவிவாடி குழிவாடி தொடர்பாக படிக்கிறோம். குவிவாடிய குவிவாடி. இந்த குவிவாடியில தோன்றுகின்ற பிம்ப இயல்புகள் அது யாருக்கு சமனாக, யாருக்கு, அதாவது அந்த பிம்ப இயல்புகள் சமனாக இருக்கும்னா குவி குவி என்று சொன்னா குழிவு வில்லைக்கு சமனாக இருக்கும். குழிவாடியால வார பிம்ப இயல்புகள் யாருக்கு சமனாக இருக்கும்னா குவிவு வில்லைக்கு கிட்டத்தட்ட சமனாக இருக்கும். ரைட். அதுல பிம்ப இயல்புகளுக்கு சமனாக இருக்கும். இந்த தொடர்பு அழகா விளங்கும் அந்த பிள்ளைக்கு. உதாரணமா குவிவாடியால வார பிம்ப இயல்பு குவிவாடி, இந்த பாருங்க குவிவாடி. குவிவாடின்னு சொன்னா குவிவாக இருக்கும். ரைட். ஓகே. இதை நாங்க சொல்றது முதலச்சு, முதலச்சு அல்லது தலைமை அச்சு. இந்த புள்ளிக்கு நாங்க சொல்ற பேர் முனைவு, முனைவு பி சொல்றோம், முனைவு. இந்த புள்ளியை நாங்க சொல்றது குவியம் எஃப். அதே அளவு தூரத்துல குவியம் எஃப், இது எவ்வளவோ அதே அளவு தூரம் இவர். அதே அளவு தூரத்துல சி, சி அதே அளவு தூரத்துல சி. இது
ஒரு குவிவாடியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள். இப்ப நாங்க ஒரு பொருளை வைக்கிறோம், எங்க வேண்டாலும் வைக்கும், பிரச்சனை இல்லை. ஏன் குவிவாடியில வார பிம்ப இயல்பு எல்லாமே ஒன்றுதான், கிட்ட எல்லாம் ஒன்றுதான், பிம்ப இயல்பு ஒன்றுதான். அதே மாதிரி குழிவிலேயே ஒன்றுதான். இப்ப நாங்க எஃப்க்கும் சிக்கும் இடையில வைக்கிற ஒரு பொருள், இப்படி ஒரு பொருளை வைக்கிறோம், ஆப்ஜெக்ட். முதலட்சிக்கு சமாந்தரமாக ஒரு ஒளிக்கதிர் போகும், நல்லா கவனிச்சு கொள்ளுவோம். இப்படி ஒரு ஒளிக்கதிர் போனா பிள்ளைகள் குவியத்துல குவியிற மாதிரி, நல்லா கவனிங்க, குவியத்துல இந்த குவிவாடின்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், இப்படி குவியத்துல குவியிற மாதிரி, அதாவது இது குவிவாடி, ஆடின்ற தலைங்கால குவியத்துல குவியிற மாதிரிக்கு என்ன செய்யும், குவியத்துல குவியிற மாதிரிக்கு தெரியும், குவியத்துல குவியிற மாதிரிக்கு என்ன செய்யும், தெரிக்கக்கூடியதாக இருக்கும். குவியத்துல குவியிற மாதிரிக்கு தெரிக்கும், இப்படி குவியத்துல குவியிற மாதிரிக்கு தெரிக்கும். ரைட்டா? மிக முக்கியமாக ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம், குவியத்துல குவியிற மாதிரிக்கு தெரிக்கும். இது ஒரு கதிர். இரண்டாவது கதிர் இங்க சி, இங்க பொருண்ட தலை சீய நோக்கி வார கதிர், இப்படி சீய நோக்கி வார கதிர் திரும்ப என்ன செய்யணும், சீய நோக்கித்தான் ஜாயின் ஆகும். ஏன்னா சீய நோக்கித்தான் திரும்பி வரும். ஏன் உங்களுக்கு தெரியும், குவிவாடியை பொறுத்த வரைக்கும் சி என்பது வளைவின் ஆறு, வளைவின் ஆறு, வளைவின் ஆறு அல்லது வளைவின் மையம், வளைவு மையம். எஃப் என்பது குவியம், இது குவியம், இது வளைவு மையம், இது வளைவு மையம். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், வளைவு மையம் சி 90 பாகம். அப்ப ஒரு ஒளிக்கதிர் வருமா இருந்தா 90 பாகம் ஒரு ஒளிக்கதிர் வந்தா திரும்ப ரிட்டர்ன் ஆகும், ஆடினாலே ரிட்டர்ன் ஆகும். வெள்ளையா இருந்தா அப்படி போகும், வெள்ளையா இருந்தா அந்த கதிர் முறியாம அப்படி போகும். ஆடியா இருந்தா வந்த பாதையில எதிர் திசையில செல்லும், வந்த பாதை தான் ஆனா எதிர் திசையில செல்லும். ஆகவே இந்த ரெண்டு கதிரும் ஜாயின் ஆகிற இடம் இங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இமேஜ் பிம்பம் வந்து உருவாகும். இதுல பிம்பம் ஏற்படுத்தீங்கன்னா உருச்சிருத்த, உருச்சிருத்த. ரைட். அடுத்தது தலை நிமிர்ந்த, தலை நிமிர்ந்த, உருச்சிருத்த, தலை நிமிர்ந்த. இப்ப பாருங்க, ஒளிக்கதிர்கள் பட்டு தெரிச்சு இங்க அளவு. நாங்க இங்க ஒரு திரைய வச்சால், இங்க நாங்க ஒரு திரைய வச்சால் பிம்பத்தை பெற முடியாது. ஏன்? திரையில பிம்பத்தை வீழ்த்த முடியாது, பட்டு தெரிச்சு வருது, வீழ்த்த முடியாது. பிம்பம் அதுக்கு எதிர் திசையில இருக்கும். ஆகவே இதை நாங்க சொன்னது மாய பிம்பம், மாய பிம்பம்னு சொல்லுவோம். இது குவிபாடியில வரக்கூடிய பிம்ப இயல்பு. அப்ப குவிபாடின்னு எடுத்தீங்கன்னா எப்போதும் உருச்சிருத்த, தலை நிமிர்ந்த ஒரு மாய பிம்பத்தை தரும். எப்போதும் உருச்சிருத்த, தலை நிமிர்ந்த ஒரு மாய பிம்பத்தை தரும். எப்போதும் உருச்சிருத்த, தலை நிமிர்ந்த மாய பிம்பத்தை தரும். இதே பிம்ப இயல்பத்தான் இந்த குழிவு வில்லை தரும். இதே பிம்ப இயல்பத்தான் குழிவு வில்லை தரும். என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். குழிவு வில்லை, குழிவு வில்லை, குழிவு வில்லை இப்படி வரையும். ரைட். முதல் அச்சு இதான் முதல் அச்சு அல்லது தலைமை அச்சு. தலைமை அச்சுல இந்த புள்ளி, இந்த நடுவில் இருக்கிற புள்ளியை நாங்க சொல்றது ஒளியியல் மையம். ஒளியியல் மையம் புள்ளியை குறிச்சு கொள்ளுவோம், மிக முக்கியம். ஒளியியல் மையம், ஒளியியல் மையத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துல குவியம் எஃப், அதே அளவு தூரத்துல நாங்க சீன்னு சொல்றது இல்ல, வில்லைகளுக்கு 2m அப்படின்னு கொடுப்போம், 2m. இங்கேயும் எஃப் 2m, F2, ரைட், F2m அப்படின்னு புள்ளிகளை குறிச்சாச்சு. F2m சொல்லி இந்த இரண்டு புள்ளிகளை குறிச்சாச்சு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நாங்க ஒரு இடத்துல ஒரு பொருளை வைக்கிறோம், இப்படி ஒரு பொருளை வைக்கிறோம். ரைட். இப்படி ஒரு பொருளை வைக்கிறோம், ஆப்ஜெக்ட் பொருளை வச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா குழிவில்லையில முதலட்சிக்கு சமாதானமா போற ஒளிக்கதிர்கள், முதலட்சிக்கு சமாதானமா போற ஒளிக்கதிர்கள். குழிவில்லைக்கு இன்னும் ஒரு பேர் விரிவில்லை. விரிவில்லை, விரிவில்லைன்னா விரி, ஒளிக்கதிர்கள் விரிச்சு விடும், விரிவு ஒன்று இப்படி விரிக்கும். அப்ப விரிவில்லை, குழிவில்லைன்னா விரிவில்லை. இது ஒரு கதிர். இரண்டாவது கதிர் இந்த ஒளியியல் மையத்தின் ஊடாக செல்லக்கூடிய கதிர்கள். அது அப்படியே போகும், அப்படி நேரம் போகும், ஒளி முறியாகும்.
அப்ப பாருங்க, இது ஒப்ஜெக்ட் பொருள், ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் இதான் இமேஜ். இமேஜ் பிம்பம், இதான் இமேஜ் பிம்பம். அப்ப புரிஞ்சு வார இந்த இடத்துல திரையை வைக்கிறோம், திரையை வைக்கிறோம். அப்ப திரையில வீழ்த்த முடியாது, இந்த திரையில வீழ்த்தவே முடியாது. ஏன் திரையில வீழ்த்த முடியாதுன்னா பிம்பம் இந்த இடத்துல உருவாகும். ஆகவே எப்படியான பிம்பம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறுத்த தலை நிமிர்ந்த ஒரு மாய பிம்பம். மாய பிம்பம் ஏன் திரையில வீழ்த்த முடியாது, திரையில வீழ்த்த முடியாத பிம்பம், மாய பிம்பம் தோன்றுகிறது. ஆடிகளாக இருந்தால் ஆடிக்கு பின்னால மாய பிம்பம், வில்லைகளாக இருந்தால் வில்லைகளாக இருந்தா உங்களுக்கு தெரியணும், பொருள் இருக்கிற பக்கம் மாய பிம்பமாக இருக்கும். அப்ப அடுத்த சைட் மெய் பிம்பம், உண்மை பிம்பம். அப்ப இதுல பொருள் இருக்கிற திசை இங்கிட்டு சைட் மெய் பிம்பமாக இருக்கும். இப்ப எனக்கு வேகமாக விடைய சொல்லுங்க பிள்ளை. 267வது வினாவுக்கு எத்தனையாம் விடை பொருத்தம்? குழிவு வில்லை ஒன்றின் முன்னால், குழிவில்லை முன்னால் பொருள் ஒன்று வைக்கப்படும் போது வில்லையின் மூலம் உருவாக்கப்படும் பிம்பம் எப்போதும் எப்படியான பிம்பம்? உண்மையானதுண்டா வெட்டு பிழ. அடுத்தது மாயமானது ஓகே, நிமிர்ந்தது ஓகே, உரிச்சிருத்தது ஓகே, எல்லாம் பொருத்தமாக இருக்குது. உரிச்சிருத்த தலை நிமிர்ந்த மாய பிம்பம். மூன்றாவது உண்மையானது வெட்டு வராது, தலைகீழானது வராது. அடுத்து நாலாவது பாருங்க, மாயமானது வரும், தலைகீழானது வராது, உரிச்சிருத்தது ஓகே. ஆகவே பாத்தீங்கன்னா 267வது வினாவுக்கு 2ஆம் விடை பொருத்தம். சரியா பிள்ளை? சொன்ன விஷயம் அடைந்துதான், இந்த விஷயம் அடைந்துதான், இந்த விஷயம் விளங்கினார்கள் லைக் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை. இந்த விஷயம் ஓகே. குவிவாடி குழிவு வில்லை ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஆனால் குழிவாடிக்கும் குவிவில்லைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ரைட்? ஏன் இவங்கள கிட்டத்தட்ட நாங்க 5 அல்லது 6 கதிர்வரி படம் வரைவோம். யாருக்கு? இந்த குழிவாடி. அத மாதிரியே குவியவில்லைக்கும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5 படம் வரைவோம், கதிர்வரி படம். ரைட்? நாங்க யூடியூப்லயும் அப்லோட் பண்ணிருக்கிறோம். இந்த ஒளி முறிவு வில்லைகள் தொடர்பா கொஞ்சம் பார்த்து கொள்ள முடியும். சரியா பிள்ளை? அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொள்ளுவோம். அப்போ உங்களுக்கு இது தொடர்பான கேள்விகள் வந்தால் இலகுவாக நாங்க செஞ்சு கொண்டு போவேன். அடுத்த வினாவுக்கு வருவோம். 268வது வினா. 268வது வினாவுக்கு வருவோம். 268வது வினா. நான் நினைக்கிறதுக்கு 268வது வினா ஒரு ஓல்ட் சிலபஸ், பழைய சிலபஸ் கேள்வி என்றாலும் பிரச்சனையில செஞ்சு பார்ப்போம். 4.5 பிள்ளைகள் உண்மையா சென்டிமீட்டர்ல தான் வரணும். சரி, எல்லாமே மீட்டர்ல இருக்கிறதால மீட்டரை அழைப்போம். மீட்டர் தடிப்புடைய ஒரு கண்ணாடி தட்டு மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ளது. ஒரு கண்ணாடி தட்டு. அப்ப ஒரு மேசை ஒரு கண்ணாடி தட்டு ஒன்று இருக்கு. ஒரு கண்ணாடி தட்டு எவ்வளவா? 4.5 மீட்டர் போட்டுருக்காங்க, பிரச்சனை இல்லை. ரைட்? கண்ணாடி தட்டு, இப்படி ஒரு கண்ணாடி தட்டு ஒன்று இருக்குது. இப்படி ஒரு கண்ணாடி தட்டு ஒன்று இருக்குது. 4.5 மீட்டர்னு போட்டுருக்காங்க. சரி, ஓகே. இப்ப இங்க கண்ணாடி தட்டின் அடிப்பகுதியில் மேசையின் மேற்பரப்பில் படுமாறு வைக்கப்பட்டுள்ள படம் ஒன்று கண்ணாடி தட்டின் மேலிருந்து நோக்கும் போது, இங்க ஒரு படம் ஒன்று இருக்கு. இதை நோக்கும் போது படத்தில் உள்ள சிறிய ஒரு குற்றியின் தோற்ற ஆழம் மேலிருந்து பார்க்கிற ஒருத்தருக்கு, மேலே கண்ணருக்கு பார்க்கிற ஒருத்தருக்கு இந்த படம் எவ்வளவு தோற்ற ஆழமாக இருக்கும். முறிவு சுட்டி உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ரைட்? முறிவு சுட்டி உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. எவ்வளவு? 1.5. உண்மையாவே வழி கண்ணாடி முறிவு சுட்டி பாத்தீங்கன்னா 3/2 இப்படி வரும். 3/2 அதான் 1.5 தந்திருக்கிறாங்க. ரைட்? பிள்ளைகள் நல்ல ஞாபகத்தை வச்சு கொடுங்க. இந்த கேள்வி இது பழைய சிலபஸ் கேள்வி என்றாலும் நாங்க உங்களோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப உதாரணமாக
என்ன நீருக்குள்ள ஒரு மீன் ஒன்று இருக்கு, ஒரு மீன் ஒன்று இருக்கு, நீருக்குள்ள ஒரு மீன் ஒன்று இருக்குது. அப்ப நீருக்குள்ள ஒரு மீன் இருந்தா பிள்ளைகள் மேலிருந்து நோக்குற ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இந்த மீன் மேல தென்படுற மாதிரி இருக்கும். ஏன் மேல தென்படுற மாதிரி இருக்குன்னா இங்க ஒளி முறிவு எடுத்தீங்கன்னு சொன்னான். ஒளி முறிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் 90 பாகையில ஒரு ஒளிக்கதிர் போகுமா இருந்தா அது முறியாம நேரா போகும். எப்படி 90 பாகையில ஒளிக்கதிர் பட்டு தெரிக்கும் போது அதே திசையால திரும்பி வருதோ அத மாதிரி 90 பாகையில ஒரு ஒளிக்கதிர் போற டைம்ல பிள்ளைகள் 90 பாகையில ஒரு ஒளிக்கதிர் போற டைம் முறியாம இப்படி போகும் நேரா. இது ஒரு கதிர். இரண்டாவது கதிர் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இது நீர், இது வலி. அப்ப அடர்ந்த ஊடகத்தில் இருந்து ஐரான ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது செவ்வனை நோக்கி முறியுமா செவ்வனை விலத்தி முறியுமா? வேகமா டைப்பிங்ல போடுங்க. நோக்கியா விலத்தியா? அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போதோ செவ்வனை நோக்கியா விலத்தியா முடியும். ரைட், விலத்தி முடியும். அப்ப இப்படி விலத்தி முடியும். அப்ப மேலிருந்து பார்க்கிற ஒருத்தருக்கு இது ரெண்டும் இங்க தென்படுற மாதிரி இருக்கும், இங்க தென்படுற மாதிரி. அப்ப இந்த மீன் எங்க தென்படும் சொன்னா அங்க இருந்து பாக்குற நபர் இப்ப இங்க இருந்து கண்ணை வச்சு பாக்குறாருக்கு இந்த இங்க தென்படும். அப்ப மீன் எங்க தென்படும்? அப்ப மீன் வந்து ரைட் இங்க தென்படும். ரைட், மீன் வந்து இங்க தென்படக்கூடியதாக இருக்கும். சரியா? மேல இருந்து பாக்குற நபருக்கு இந்த மீன் மேல தென்படுற மாதிரி இருக்கும். அத மாதிரி தான் பிள்ளைகள் இங்கேயும் உங்களுக்கு தெரியும். இப்படி 90 பாகையில ஒரு ஒளிக்கதிர் போகுமா இருந்தா 90 பாகையில ஒரு ஒளிக்கதிர் போகுமா இருந்தா அப்படி 90 பாகையிலே அது போகும். 90 பாகையிலே போகும். ரைட், 90 பாகையிலே போகும். இது ஒன்று. ரெண்டாவது பிள்ளை 90 பாகையிலே போகும். ரைட், ரெண்டாவது இப்படி ஒளிக்கதிர், இது கண்ணாடி தானே, இது கண்ணாடி, இது வலி. இப்படி போற ஒளிக்கதிர் உங்களுக்கு தெரியணும். இப்ப செவ்வன விலத்து, செவ்வன விலத்து, இப்படி செவ்வன விலத்து. ஏன்? அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐரான ஊடகத்துக்கு போனால் செவ்வன விலத்து. அப்படி விலத்தி போன சந்தர்ப்பத்துல இங்க ஒருத்தர் அவரோட கண்ணை வச்சு கொண்டிருந்தா இது அப்படி நேரம் தென்படும். இங்க செய்யலாம். அப்ப இங்கதான் என்ன செய்யும்? அந்த படம் தென்படக்கூடியதாக இருக்கும். இங்கதான் அந்த படம் தென்படக்கூடியதாக இருக்கும். இங்கதான் அந்த படம். இந்த உயர்ந்த எச் தோற்ற உயரமாக இருக்கும். இந்த உயர்ந்தான் தோற்ற உயரம். இதுக்குத்தான் பழைய சிலபஸ்ல ஒரு அதாவது ஒரு சமன்பாடு இருக்குது. முறிவு சுட்டி சமன். இது ஏலவல்ல இருக்குது. வாய்மையே வெல்லும், உண்மையே வெல்லும். உண்மை ஆழத்தின் கீழ். ரைட், உண்மை ஆழத்தின் கீழ் கீழே தோற்ற ஆழம். தோற்ற ஆழம். இப்படி ஒரு கேள்விகள் வந்தால் இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. உண்மை ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம். அப்ப முறிவு சுட்டி சமன் உண்மை ஆழத்தின் கீழ் தோற்ற, அப்படி ஒரு சமன்பாடு. இப்ப உங்களுக்கு தேவையில்லை. சிலர் கேட்கலாம், இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு. ரைட், அதாவது எங்களுக்கு தேவை ஒரு அடியில இருக்கிற ஒரு பொருள் மேலதான் தென்படும். இதுக்கான ஒரு கதிர்வரி படத்தை வரைஞ்சு காட்டுங்கன்னா இப்படி வரைஞ்சு காட்டும். ஒரு 90 பாகையில ஒரு ஒளிக்கதிரை வரையணும். அடுத்த கதிர் செவ்வன விலத்தி முடியும். இரண்டும் நேர்கோடுகளும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த பொருள் மேல தென்படும். இதை வச்சுக்கொண்டு நாங்க கேள்வி செஞ்சுட்டு போவோம். முறிவு சுட்டி 1.5, 1.5. உண்மை ஆழம் 4.5. தோற்றாளம் தான் கேள்வி H. அப்ப H சமன் 4.5 கீழ் 1.5. அப்ப பிரிச்சிங்கன்னா 45 கீழ் 15 பிரிச்சு விட்டா எவ்வளவு? 3 மீட்டராக இருக்கும். எத்தனாம் விடை பொருத்தம்? எத்தனாம் விடை பொருத்தம்? 2ஆம் விடை பொருத்தமாக இருக்கும். சொன்ன விஷயம் விளங்கினாக்கள், சொன்ன விஷயம் விளங்கினாக்கள். 268வது வினாவுக்கு 3ஆம் விடை, 269வது வினாவுக்கு சாரி 2ஆம் விடை, 2ஆம் விடை 3 மீட்டர் 2ஆம் விடையாக இருக்கும். சரி, எங்களுக்கு தேவை நான் சொல்லித்தார விஷயம் கணக்கு சிம்பிள். சமன்பாட்டை போட்டா பிரதிட்டா வேலை முடிச்சு. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள், கீழே இருக்கிற ஒரு மீன் அப்படி மேல தென்படுறதுக்கான கதிர்வரி படம் கட்டாயம் வரைய தெரியணும். ரைட், ஓகே.
இப்ப நாங்க அடுத்த வினாவுக்கு வருவோம். பிள்ளைகள் கவனித்துக் கொள்வோம். கஷ்டப்பட்டுதான் படிப்போம். என்ன, கஷ்டப்பட்டுதான் படிக்க வேண்டும். சும்மா இலகுவாகவெல்லாம் படிக்க முடியாது. ரைட்? என்ன, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம். அத ரஜினி ஒரு படத்துல சொன்ன மாதிரி, இஷ்டப்பட்டது கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகும். நிறைய விஷயங்கள் அப்படித்தான். ஏன்னா எங்களுக்கு விருப்பம், நிறைய பேருக்கு விருப்பம். ரைட்? இதுல இன்னைக்கு ஹார்ட்டோ லைக்கோ போடுங்க பார்ப்போம். 9 எடுக்கிறதுக்கு விருப்பமானாக்கள், 9 எடுக்கிறதுக்கு விருப்பமானாக்கள் லைக்கோ ஹார்ட்டோ போடுங்க. ரைட்? ஓகே. ரைட் ரைட் ஓகே, வெரி குட். அப்ப நிறைய பேருக்கு 9 எடுக்க விருப்பம். ரைட், இன்ஷா அல்லா உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், நல்ல அழகா இந்த டைம்ல, ரைட், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. உங்களோட படிக்கிற பிள்ளைகள் இந்த டைம்ல எத்தனையோ பிள்ளைகள் ஓய்வு எடுத்து கொண்டு இருப்பாங்க, நீங்க படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அதுவும் சும்மா தேவையில்லாத நாங்க கழிச்சு கொண்டு இருக்கையில ஒவ்வொன்றும் பாயிண்ட்ஸுகள், நான் சொல்லித்தார ஒவ்வொன்றும் மார்க்ஸுகள். இன்ஷா அல்லா உங்களோட எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு விளங்கும். ரைட், எத்தனையோ பேரை நாங்க ட்ரைன் பண்ணி இருக்கிறோம். நேரடி செமினார்கள் சொல்லி கிட்டத்தட்ட என்ன, போன வருடம் 36 செமினார், கிட்டத்தட்ட 2500 3000 பிள்ளைகள் எல்லா இடத்துலயும் டோட்டலா. அதே போல ஆன்லைன்லயும் கிட்டத்தட்ட 350 பிள்ளைகளுக்கு மேல எங்களோட ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆயிட்டாங்க. கடைசி டைம்ல வந்ததுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, சார் ஸ்டார்ட்ல எங்களுக்கு தெரியாது சார், எங்க போய் படிக்கணும்னு தெரியா, இப்பதான் எங்களுக்கு நல்லாவே விளங்குது சார் அப்படின்ட்டு. ஆகவே பிள்ளைகள் வாய்ப்பை தவற விடாதீங்க, அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ரைட், 269வது வினாவை பாருங்க பிள்ளைகள். ஒரு கண்ணாடி குட்டியில பாத்தீங்கன்னா மேல இருந்த ஒரு ஒளிக்கதிர் வருது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இது 90 பாகை. இந்த கோணத்தை நாங்க ஐ கோணம், அதாவது படுகோணம்னு கதைக்கிறோம். அப்ப இப்படி போக வேண்டிய ஒரு ஒளிக்கதிர் செவ்வனை நோக்கி இப்படி முறியுது. இது ஆர் கோணம். இது கிளாஸ், கண்ணாடின்னு சொல்லி இருக்கிறாங்க. கேள்வி, உருவில் காட்டப்பட்டவாறு வழியில் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி குற்றியின் மீது ஒரு ஒளிக்கதிர் படுகிறது. படுகோணத்தின் பருமனை படிப்படியாக 90 வரைக்கும் கூட்டும் போது, படுகோணத்தின் பருமனை அப்படியே வந்து 90 பாகம், அதாவது நாங்க இங்கிட்ட எடுக்கணும், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, கீழே எடுக்கணும். ஏன், படுகோணம்னா செவ்வனுக்கும் இங்க படுகதிருக்கு விடைப்பட கோணம். அப்ப கீழே எடுக்க கேக்குறாங்க, இங்க முறிகோணத்தின் பருமன் என்ன செய்யும்? அப்ப உங்களுக்கு தெரியும், அதாவது ஒளி முறியும் விதி சொல்லுதோ. முதலாவது விதி, படுகதிர் முறிகதிர் படுபுள்ளியில் வரையப்பட்ட செவ்வன் ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில ஒரே புள்ளியில சந்திக்கும். இது முதலாவது விதி. இரண்டாவது விதி, படுகோணத்தின் சைன் பெருமானத்திற்கும் முறிகோணத்தின் சைன் பெருமானத்துக்கும் இடையிலான விகிதம் ஒரு மாறிலி. அது முதலாம் ஊடகம் சார்பாக இரண்டாம் ஊடகத்தின் முறிவு சுட்டி. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இங்க படுகோணம் ஐ கூட 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 இந்த முறிவு சுட்டி மாறாது பிள்ளைகள், இது மாறாது. ஏன், வழி சார்பாக கண்ணாடின முறிவு சுட்டி ஒரு மாறிலி, மாறாது. அப்ப இவரு கூட கூட ஆறும் என்ன செய்யும், கூடணும். உதாரணமா உங்களுக்கு சொல்றாங்க 20, ரைட், உங்களுக்கு இங்க ரைட் 5 வரணும். அப்ப பாருங்க 20 4 பிரிச்சா 5. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இவரை 100ஆ மாத்துறீங்க. 100ஆ மாத்துனா இந்த 4 எத்தனையா மாறும் சொல்லுங்க. இவரு மாற மாட்டார், 5 தான். இவர் 20க்கு 4 5. இப்ப இவரை நீங்க 100ஆ மாத்துனா கீழே இருக்கிறாள் 25ஆ மாறுவார். ஏன், அதாவது 2 பேரையும் பிரிச்சா 5 வரணும். இப்ப 20 இருக்கும். அப்ப அப்படி நாங்க என்ன செய்யணும், அப்ப இவரு கூடும்போது அப்ப இவரும் கூடுவார், அப்பதான் இவர் மாறிலியாக இருக்கும். அந்த அடிப்படையில 269வதுக்கு முதலாம் விடை பொருத்தமா இருக்கும். சொன்ன விஷயம் விளங்கிட்டாப்லே, விலங்கினாக்கள் லைக் ஒன்று பண்ணிக்கொள், விலங்கினாக்கள் ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கொள். ரைட், 270வது வினாவுக்கு வருவோம். 270வது வினா. ஒரு ஆடியின் குவிய தூரம் 30 சென்டிமீட்டர் ஆகும்.
ரைட். அந்த ஆடியின் தலைமை அச்சு மீது ஒரு பொருளை வைக்கும் போது ஆடியின் மூலம் உண்டாக்கப்படும் பிம்பம் மெய் பிம்பமாக இருக்கும். அதே வேளை அதன் பருமன் பொருளின் பருமனுக்கு சமனாக இருக்குதாம். ஆடிக்கும் பொருளுக்குமான தூரம். பிள்ளைகள் மிக மிக சுருக்கமான ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சு கொடுவோம். என்னன்னு சொன்னா ஆடிகள் அப்படின்னு கதைக்கிறது, ஆடிகள் ஆடிகள் அப்படின்னு கதைக்கிற டைம் பிள்ளைகள், முதலாவது நாங்க தளவாடியை கதைக்கிறதானே தளவாடி. தளவாடியில எப்போதும் பிள்ளைகள் எப்போதும் நீங்க ஒரு பொருளை மாம்பழத்தை வச்சா இங்கால என்ன செய்யும்? ரைட், மாம்பழம் தான். அதாவது பொருளளவான மாம்பழம், பொருளளவான மாம்பழம், பொருள் தூரம் பிம்ப தூரம் சமன். ரைட், நிமிர்ந்தது பக்க நேர்மாறல் மாய பிம்பம், எப்பயும் மாய பிம்பம். ரைட், நிமிர்ந்தது நிமிர்ந்தது பொருளளவானது. தளவாடியில வச்சா இங்காலதான் பிம்பம், மெய் பிம்பம் வராது, தலைகீழான பிம்பம் வராது, எப்பையும் மாய பிம்பம், நிமிர்ந்த பிம்பம். ரெண்டாவது நீங்க குவிவாடிய வைக்கும் போது, குவிவாடிய வைக்கும் போதோ இந்த பாருங்க, குவிவாடிய வைக்கும் போது அப்ப குவிவாடிய வச்சா இது மாம்பழம், இங்கால பக்கம் குறிச்சிருத்த பிம்பம். இப்படி எப்போதும் குறிச்சிருத்த தலை நிமிர்ந்த தலை நிமிர்ந்த மாய பிம்பம் தோன்றும். குறிச்சிருத்த தலை நிமிர்ந்த மாய பிம்பம் தோன்றும். எப்போதும் குறிச்சிருத்த தலை நிமிர்ந்த மாய பிம்பம் தோன்றும். எப்போதும் குறிச்சிருத்த தலை நிமிர்ந்த மாய. இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைங்க, அப்ப இந்த ரெண்டு ஆடிக்குள்ளையும் தலைகீழான பிம்பம் உருவாக்கப்பட்டதா? இந்த ரெண்டு ஆடிக்குள்ளையும் மெய் பிம்பம் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க மெய் பிம்பமோ தலைகீழான பிம்பமோ உருவாகாது. ரைட், ஓகே. அப்ப எங்க இந்த தலைகீழான பிம்பம் மெய் பிம்பம் உருவாகும் அப்படின்னு கேட்டா குழிவாடியில. எங்க? குழிவாடியில. குழிவாடியில தான் தலைகீழான அதே மாதிரி மெய் பிம்பங்கள் உருவாகும். அந்த பிள்ளைகள் அதுல குறிப்பாக இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுதான் குழிவாடி, இதுதான் குழிவாடி, குழிவாடி. ரைட், குழிவாடி. இது நாங்க எஃப், இது சி, இது எஃப், இது சி. இப்ப பிள்ளைகள் சொல்லப்படுற விஷயம் மெய் பிம்பமாக இருக்குதா, பொருளோட பருமனுக்கு சமனா இருக்குதா? ஞாபகத்துல வச்சு கொடுப்போம். என்னோட தியரி படிச்சாங்கள் தெளிவா உங்களுக்கு தெரியும். பொருள் அளவான பிம்பம் குழிவாடியில தோன்றுமா இருந்தா சீல பொருள் இருக்கும். சீல பொருள் இருந்தால் முதலட்சிக்கு சமாந்தரமா போறது குவியத்தின் ஊடாக குவியும். இரண்டாவது குவியத்தின் ஊடாக போறது முதலட்சிக்கு சமாந்தரமாக இருக்கும். ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் சி ஆக இருக்கும். அப்ப சீல பொருளை வச்சால் சீலே பிம்பம், தலைகீழான பிம்பம். ஆடிகளா இருந்தா பொருள் இருக்கிற பக்கம், அப்ப இது மெய் பிம்பமாக இருக்கும். இது மெய் பிம்பம், பொருள் அளவானது, பொருள் அளவானது. தலைகீழானது, தலைகீழானது, தலை கீழானது, தலைகீழானது. ஆகவே பிள்ளைகள் இங்க சொல்றாங்க ஒரு ஆடியின் குவியத்தூரம் 30 சென்டிமீட்டர். குவியத்தூரம் 30 சென்டிமீட்டர், குவியத்தூரம் 30 சென்டிமீட்டர். அப்ப ஒரு பொருளை வைக்கும் போது ஆடியின் மூலம் உண்டாக்கப்படும் பிம்பம் மெய்பிம்பமாக இருக்கும். அதே வேளை அதன் பருமன் பொருளின் பருமனுக்கு சமனாக இருக்குது, பொருளின் பருமனுக்கு சமனாக இருக்குது. அப்ப தளவாடியா இருந்தால்தான், தளவாடியா இருந்தால்தான் அது பொருளளவானதாக இருக்கும். ஆனா அது மாயம். இது மெய்பிம்பத்தை உருவாக்குதுன்னா கட்டாயம் குழிவாடியா இருக்கணும். அப்ப பொருளளவான பிம்பத்தை உருவாக்கணும்னா குவிவாடி குவிய தூரத்தை விட அடுத்த 2 மடங்கு தூரத்துல பொருளை வைக்கணும். அது மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அப்ப பொருளின் பருமனுக்கு சமனாக இருக்குது. ஆடியிலிருந்து பொருளுக்குள்ள தூரம் யாது? அப்ப எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும்? வேகமா சொல்லுங்க. ஆடிக்கும் பொருளுக்குமான தூரம் எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும்? வேகமா சொல்லுங்க. அப்ப குவியத்தூரம் 30 சென்டிமீட்டராக இருந்தால், குவியத்தூரம் 30 சென்டிமீட்டராக இருந்தால் அப்ப பொருளுக்கும் ஆடிக்குமான தூரம் 60 சென்டிமீட்டராக இருந்தால் தான்
இவ்வாறான ஒரு பிம்பம் வரும். ஆகவே விடை இரண்டாம் விடை பொருத்தமாக இருக்கும். விடை இரண்டாம் விடை பொருத்தமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப இன்னைக்கு நாங்க மிக முக்கியமான விஷயங்களை நாங்க படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள். ரைட், அலைகள் தொடர்பான நிறைய விஷயங்களை நாங்க ரிவிஷன் பண்ணிருக்கிறோம். அதே போல கேத்திர கணித ஒளியியலின் சில விஷயங்களை நாங்க படிச்சு கொண்டு இருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இன்னும் சில கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி அங்க தொகுதிகள் என்ன, அமிலம் மூலம் உப்பு, ரைட். அதே மாதிரி பார்ட் 2 புக்ல இருக்கக்கூடிய வெப்பம், மின்சாதனங்கள், வலுவும் சக்தியும் போன்ற அலகுகள் எல்லாம் இருக்குது. பார்ட் 2 ஸ்ட்ரக்சர் எப்படி செய்யறது, எஸ்ஏ பகுதிகள் எப்படி நாங்க செய்யறது, இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் போக போக நாங்க படிப்போம். சரியா பிள்ளைகள்? ரைட், இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றொரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். எது சரி விஷயங்கள் கதைக்கணும்னு சொன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. மற்றொரு வகுப்புல சந்திப்போம்.